Hello all, welcome back to day 21 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இது வந்து SA 315ல் சொல்ல வராங்க. SA 315ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த என்டிட்டியையும் அதோட என்விரான்மெண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலியமாக அந்த என்டிட்டிலையும் என்விரான்மெண்ட்லையும் எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம், அசஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதை பற்றி தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாக சொல்ல வருது. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவார், அப்புறம் அசஸ் பண்ணுவார். அந்த மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ராடாலையும் இருக்கலாம், எரராலையும் இருக்கலாம். ஓகேவா, அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பர்வேசிவாகவும் இருக்கலாம், அசஸ்மெண்ட் லெவலில் சின்னதாகவும் இருக்கலாம். எப்படி இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா என்டிட்டியையும் அதோட என்விரான்மெண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா பண்ணுவார். ஓகேவா, இன்க்ளூடிங் த என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா, அந்த என்டிட்டியோட என்விரான்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுற நேரத்துலையே அந்த என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலையும் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். ஓகேவா, இது என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், நம்ம ரிஸ்க்கெல்லாம் அசஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் ஆடிட்டிங்கில் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை அக்செப்டபிளி லோ லெவலாக குறைக்கிறதுக்கு ஆடிட்டருக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எது இந்த ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பண்ணுறது. மொத்தமாக நான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஆஸ் பர் SA 300 ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா, அது இருக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், அசஸ் பண்ணணும். அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஃப்ராடால் இருக்கலாம், எரரால் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவலில் இருக்கலாம், அசர்ஷன்ஸ் லெவலில் இருக்கலாம். இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அசஸ் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பை அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஓகேவா, இது மூலியமாக தான் பண்ணுவோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்பவே அதோட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா, இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பேசிஸ் கிடைக்குது. எதுக்கான பேசிஸ் அப்படின்னா நம்ம அசஸ் பண்ண ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸாக இது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆடிட்டருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை அக்செப்டபிளி லோ லெவலாக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை தான் இங்கே கீழே வந்துட்டு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டர் இஸ் டு ஸ்டேட் இன் SA 315 டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். த ஆடிட்டர் ஷேல் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் 2 லெவலில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், இன்னொன்று அசர்ஷன் லெவல். ஓகேவா, இது வந்து ஒவ்வொரு அசர்ஷன் லெவலில் இருக்கலாம். கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோசஸ். ஓகேவா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு பேசிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. என்ன பேசிஸ் அப்படின்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்ம அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு பேர் தான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, அதை டிசைன் பண்ணுறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு பேசிஸாக அமைகிறது தான் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகேவா, அடுத்தது இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுறோம்ல, அந்த பர்பஸ்க்காக ஆடிட்டர் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ரிஸ்க்ஸ் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ரெலவென்ட் கண்ட்ரோல்ஸ் தட் ரிலேட் டு த ரிஸ்க்ஸ் அண்ட் பை கன்சிடரிங் த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோசர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம அந்த என்டிட்டியும் அந்த என்விரான்மெண்ட்டையும் ஃபஸ்ட்டு போனோடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா, இன்க்ளூடிங் அந்த ரெலவென்ட் கண்ட்ரோல்ஸோட. அப்போவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த என்டிட்டியை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறப்பவே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்பவே அதை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டையும் அதோட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறவே அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னென்ன கன்சிடர் பண்ணும் இதில் அப்படின்னா கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணும், அக்கௌண்ட் பேலன்ஸஸை கன்சிடர் பண்ணும், டிஸ்க்ளோசர்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா P&L சொல்கிறாங்க, அக்கௌண்ட் பேலன்சஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் சொல்கிறாங்க, இது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை
கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறத 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அசஸ் த ஐடென்டிஃபைட் ரிஸ்க்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், அந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை அசஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், எவால்வேட் பண்ணுறோம். ஓகேவா? அது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவலில் ஹோலாக பர்வேசிவாக அஃபெக்ட் பண்ணுமா, பொட்டென்ஷியலி அஃபெக்ட் மெனி அசர்ஷன்ஸ், நிறைய அசர்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்டில் பார்க்குறோம். இல்லை அது வந்துட்டு சின்ன சின்ன அசர்ஷன் லெவலில் தான் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை வந்துட்டு வச்சு எந்தெந்த டெஸ்ட், அதாவது ஒரு நிமிஷம் வருங்க, ரிலேட் த ஐடென்டிஃபைட் ரிஸ்க் டு வாட் கேன் கோ ராங் அட் த அசர்ஷன் லெவல் டேக்கிங் அக்கௌண்ட் ஆஃப் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ் அட் த ஆடிட்டர் இன்ட்ரெஸ்ட் டு டெஸ்ட். ஓகே, அங்கே வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாயிண்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவலில் ஓவராலாக ஹோலாக பர்வேசிவாக இருக்கா, பொட்டன்ஷியலாக எல்லாத்தையும் நிறைய அசர்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றத செகண்ட் பாயிண்டில் பார்த்துட்டோம். தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட்டர் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணணுன்னு நினைப்பாருல்ல, அதுக்கு இந்த இடத்துல அசர்ஷன் லெவலில் ஏதாவது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க்கு மேலே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவலில் ஏதாவது தப்பாக போக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டோம். இங்கே நம்ம ஒரு சில கண்ட்ரோல்ஸை டெஸ்ட் பண்ணலான்னு வச்சுருப்போம். ஓகேவா? அதை மனசில் வச்சு அசர்ஷன் லெவலில் ஏதாவது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு அந்த மிஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, இன்னொன்று அந்த பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட், இதுவே வந்துட்டு ஒரு ரிஸ்க் தான், தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூடிங் பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இது பெரிய ரிஸ்க். ஓகேவா? நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் வெதர் த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃப் அ மேக்னிடியூட் தட் குட் ரிசல்ட் இன் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. எந்த 3 விஷயம் அப்படின்னா, மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கான லைக்லிஹுட், முதல் விஷயம் ஒரு மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அடுத்தது மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் 4 விஷயங்கள் ஆடிட்டர் கன்சிடர் பண்ணும். ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் ஆடிட்டர் ஷுட் ஐடென்டிஃபை த ரிஸ்க்கு, அசஸ் த ரிஸ்க்கு, அதை வந்துட்டு அசர்ஷன் லெவலில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்புறம் மிஸ்டேட்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா, மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா, அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆடிட்டர் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? நம்ம சாப்டர் 2லேயே இதை பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். அதை பற்றி தான் இப்போ பேசுகிறாங்க. இந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு to obtain an understanding of the entity and its environment, including the entity's internal control, to identify and assess the risk of material misstatement, whether due to fraud or error at the financial statements and assertion level are defined as risk assessment procedures. நம்ம அங்கேயும் இதே டப்பாவை பார்த்துருப்போம், RAPன்னு சொல்லியிருப்பேன். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு, எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம், டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? ஒரு என்டிட்டியை பற்றியும் அதோட என்விரான்மெண்ட்டை பற்றியும், அந்த என்விரான்மெண்ட்குள்ளே என்ன வருது, கண்ட்ரோல்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸும் வருது, அது எல்லாத்தையும் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முயற்சியில் நம்ம வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். ஓகேவா? அது ஃப்ராட் மூலியமாக நடக்கலாம், எரர் மூலியமாக நடக்கலாம். ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அளவுக்கு விரிஞ்சிருக்கலாம், அசர்ஷன் லெவல்ஸ்லையும் இருந்திருக்கலாம். ஓகேவா? இதை தான் நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுறதுக்கான பேசிஸாக. ஓகேவா? இந்த ப்ரொசீஜர்ஸை பேசிஸாக வச்சு தான் நம்ம ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன ரிஸ்க்கை, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் லெவல்ஸ். ஓகேவா? இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா நல்லாயிருக்கும். த ஆடிட்டர் ஷால் பெர்ஃபார்ம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஆடிட்டர் என்ன பண்ணணும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, டு ப்ரொவைட் அ பேசிஸ் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் லெவல்ஸ். ஓகேவா? இதை நம்ம அங்கே பார்த்தோம்.
இப்போது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பை தெம்செல்ஃப் do not provide sufficient appropriate audit evidence. ஓகேவா, ஆடிட் ஒப்பீனியனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆடிட் ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் நமக்கு இது கொடுக்காது. எது கொடுக்காது? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்காது. அப்போ எது தான் கொடுக்கும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்ப நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எவிடன்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஆடிட் ஒப்பீனியனுக்கான ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த ரிஸ்க் டு பி அசஸ்ட் இன்க்ளூட் போத் தோஸ் டியூ டு எரர் அண்ட் தோஸ் டியூ டு ஃப்ராட். ஓகேவா, நம்ம ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறோம்ல, மிஸ்டேட்மெண்ட் வருமா வராதான்ட்டுலாம், அது தெரிஞ்சு பண்ணாலும் அது ரிஸ்க்கு தான், தெரியாமல் பண்ணாலும் அது ரிஸ்க்கு தான். ஓகேவா, ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். சரி, அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு 3 விஷயம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில். ஓகேவா, ஃபஸ்ட்டு போய் இன்கொயர் பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட்டையும் அதுக்குள்ளே அந்த என்டிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும். ஓகேவா, யாரெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யார்கிட்டலாம் கேட்டால் அவங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணும்ல, இவங்கள்ட்ட கேட்டால் இது தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும்ல ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட்டில். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் போய் நம்ம இன்கொயர் பண்ணுறோம். இன்கொயரினா என்ன? கேள்வி கேட்குறது. எப்படி பண்ணுறீங்க, இந்த ப்ரொசீஜர் எப்படி போகும், எப்படி இந்த என்ட்ரி இங்கே வந்துச்சு, என்ன மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இங்கேருந்து வாங்குவீங்களா, அப்படி பண்ணுவீங்களா, இப்படி பண்ணுவீங்களா, நம்ம கேள்வி கேட்குறது தான் சொல்கிறாங்க. அடுத்தது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, அடுத்தது அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இது மூணுத்தையும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், அதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர்ஸ் வித்தின் த என்டிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம much of the information obtained by the auditor's inquiries is obtained from management and those responsible for financial reporting. நம்ம இன்கொயரி மூலியமாக என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணுறோமோ அதில் மெஜாரிட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தோம், அப்புறம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கல்ல, மோஸ்ட்லி அதுவும் மேனேஜ்மெண்ட் தான். பட் ஒரு சில இடத்துல இன்னும் சில பீப்புள் இருப்பாங்க, ஸோ அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த இடத்துல தனியாக ஒரு தடவை மென்ஷன் பண்ணி. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம மோஸ்ட்லி இன்கொயரி வச்சு டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஹவெவர் த ஆடிட்டர் மே ஆல்சோ அப்டைன் இன்ஃபர்மேஷன் ஆர் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் in identifying risk of material misstatement through inquiries of others within the entity and other employees with different levels of authority. டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், என்டிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து இதை விசாரிக்கலாம், என்கொயர் பண்ணலாம். அது மூலியமாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்டர்னல் ஆடிட் பர்சனல் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட இன்டர்னல் ஆடிட்டர். ஓகேவா, அவர்கிட்ட நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, அந்த இயரில் இன்டர்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவர் கொடுப்பார். ஓகேவா, எதை ரிலேட்டடாக, என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைன் எப்படி இருக்குது, ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்களா, அது எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்டர்னல் ஆடிட்டர்லேருந்து நமக்கு டேட்டா வரும். அப்புறம் இன்கேஸ் ஏதாவது இன்டர்னல் ஆடிட்டர் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைண்டிங்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இன்டர்னல் ஆடிட்டர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எம்ப்ளாயீஸை இன்கொயர் பண்ண போகிறோம். அவங்க என்ன அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை எப்படி நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ப்ராசஸிங் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகிறோம். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக அன்யூஷுவலாக ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து என்கொயரி பண்ணோம். அப்படின்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க செலக்ட் பண்ணியிருக்க, அப்ளை பண்ணியிருக்க அக்கௌண்டிங் பாலிசி கரெக்டு தானா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆடிட்டருக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அண்ட் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி இவங்க இனிஷியேட் ப்ராசஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணுறாங்கன்றது மூலியமாக அப்படின்னு விசாரிக்கிறது மூலியமாக ஆடிட்டருக்கு அவங்களோட அக்கௌண்டிங் ப்ராசஸை செலக்ட் பண்ணதை அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிறது தெரியுன்றாங்க. இன்கொயரிஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில். ஓகேவா, இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில் அப்படின்னா அவங்களே வேலைக்கு வச்சுருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள். ஓகேவா, லா அட்வொகேட்ஸு, லாயர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு கம்பெனியே வச்சுருப்பாங்க, உள்ளேயே வேலை பார்க்குற மாதிரி அவங்களுக்குனே ஹையர் பண்ணியிருப்பாங்க மந்த்லி சேலரி கொடுத்து. அவங்கள்ட்ட நம்ம எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்டெயின் பண்ணுவோம் அப்படின்னா, லிட்டிகேஷன், கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ்,
regulation, knowledge of fraud or suspected fraud affecting the entity, warranties, post-sale obligations, arrangements such as joint ventures with the business partners and the meaning of contract. ஓகேவா, இந்த மாதிரி சட்ட சம்பந்தமாக என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இது வாங்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில்கிட்ட போய் இன்கொயர் பண்ணால் கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் பர்சனல் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நம்ம எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, கஸ்டமர்ஸோட நமக்கு உண்டான கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சேல்ஸ் பர்சனல்கிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகேவா, அதாவது இந்த ரோல்ஸை ப்ளே பண்ணுறவங்க. ஓகேவா, அவங்கள்ட்ட எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கலாம் அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ரெகுலேட்டரி எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதாவது இதை நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க தருவாங்க அப்படின்னா, ஆப்ரேஷ்னல் ரிஸ்க் அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க். ஓகேவா, இந்த ரெண்டும் எப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு தடவை தெளிவாக ஈஸியாக சொல்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சில ஆட்கள் கிட்ட நம்ம கேட்குற விஷயங்கள், அவங்க நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தருவாங்க அப்படின்னா, அந்த என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனல் ரிஸ்க் அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க் சம்மந்தமான டேட்டாவை அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா, இன்கொயரிஸ் டைரக்டட் டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஐடி ரிலேட்டட் பர்சனல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன தருவாங்க, என்ன மாதிரி டேட்டா தருவாங்க அப்படின்னா, சிஸ்டம் சேஞ்சஸ் தருவாங்க, அதோட ஃபெயிலியர்ஸ் ஏதாவது நடந்திருக்கான்றத சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிலேட்டடாக ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ நம்ம வந்து இன்கொயரி முடிச்சிட்டோம். இன்கொயரியில் என்ன பார்த்தோம், மேஜராக வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் தோஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணுறவங்கள்ட்ட தான் நமக்கு வந்து அந்த டேட்டா கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் அதர் பர்சன்ஸ் இந்த என்டிட்டியும் நம்ம கேட்போம். எப்போ அப்படின்னா, அவங்க நமக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்போம். அதில் நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்னென்ன, இன்டர்னல் ஆடிட் பர்சனல் 1, எம்ப்ளாயீஸ் 1, இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில் 1, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பர்சனல் 1, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் 1, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பர்சனல் 1. ஓகேவா, இந்த 6 பேரும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவா, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுமா. ஓகேவா, என்டிட்டியோட ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ஆடிட்டருக்கு முன்னாடியே தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அந்த அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட், அதாவது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை டிசைன் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பேசிஸாக அமையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், இதுக்கு தான் அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, ரிஸ்க்கை அதாவது ஐடென்டிஃபிகேஷன் அண்டு அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பேசிஸ் கிடைக்கும் டிசைன் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், என்ன டிசைன் பண்ணுறோம், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ரெஸ்பான்சஸ் டு த அசஸ்டு ரிஸ்க், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்ட் அட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் மே இன்க்ளூட் போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் ஸ்கொயர் ஃபுட்டேஜ் ஆஃப் செல்லிங் ஸ்பேஸ் ஆர் வால்யூம் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா, இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா, ஒரு நான் ஃபினான்ஷியல் டேட்டா அப்படி கம்பேர் பண்ணும், இல்லை 2 ஃபினான்ஷியல் டேட்டாவை கம்பேர் பண்ணும், இல்லை 2 நான் ஃபினான்ஷியல் டேட்டாவை கம்பேர் பண்ணும். அதே மாதிரி தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்லேயும் இது ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை இன்க்ளூட் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மே ஹெல்ப் ஐடென்டிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ், ரேஷியோஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் தட் மைட் இண்டிகேட் மேட்டர்ஸ் தட் ஹவ் ஆடிட் இம்ப்ளிகேஷன்ஸ். ஏதாவது அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அதை நமக்கு காட்டி கொடுத்துரும். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால் ஒன்றுமே இல்லை, அனலைஸ் பண்ணுறது, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது. ₹1 நம்ம வந்து ஒரு சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னா ₹4 4 சாக்லேட் வாங்கலாம். ஆனால் நம்ம கம்பெனியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் 100 சாக்லேட்டை
ரூ. 110 வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நியாயமாக பார்த்தா டிஸ்கவுண்ட் தான் கிடைக்கணும். ஆனால் அவன் ரூ. 10 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். அப்போ அங்கே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி லாஜிக்கலாக யோசிக்கிறது தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஈவெண்ட்ஸை வச்சுருக்கலாம், அமௌண்ட்ஸை வச்சுருக்கலாம், ரேஷியோஸை வச்சுருக்கலாம், ட்ரெண்டை வச்சுருக்கலாம். இதில் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஓகேவா? unusual or unexpected relationships that are identified may assist the auditor in identifying risk of material misstatement, especially risk of material misstatement due to fraud. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம லாஜிக்காக கண்டுபிடிக்கிற நிறைய விஷயம் மோஸ்ட்லி ஃப்ராடாக தான் இருக்கும். ஓகேவா? எப்படி இப்படி வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருதுனாலே அங்கே சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி பிடிச்சி அதை ஃபுல்லாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா கடைசியில் தெரியும் அவன் ஃப்ராட் பண்ணியிருக்கான், அதை ஒழுங்காக மறைக்க தெரியாமல் இப்படி மாற்றி மாற்றி போட்டு வச்சுருந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை நம்ம மற்ற இடத்துல ஆடிட் ப்ரொசீஜர்ஸாக யூஸ் பண்ணுறது வேறு, அதை ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி டேட்டா அக்ரிகேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹை லெவலில். ஏன் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டேட்டாவாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது ஆடிட் ப்ரொசீஜர். நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஓவராலாக அக்ரிகேட்டட் டேட்டாவை வச்சு பார்க்குறப்ப இது வந்துட்டு ஓவராலாக ஒரு இண்டிகேஷன் தான் கொடுக்கும், இனிஷியல் இண்டிகேஷன் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு இனிஷியல் இண்டிகேஷன் தான் கொடுக்குமே தவிர இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது, இது ஸ்டார்டிங் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அக்கார்டிங்லி ஓகே, இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸோட எவால்வேஷனையும், அதாவது இந்த ரிசல்ட்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷனும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற இன்ஃபர்மேஷனையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் நம்ம பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு அசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? அதர் இன்ஃபர்மேஷன். அந்த அதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு அசிஸ்ட் பண்ணுமா? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு, இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் இந்த அதர் இன்ஃபர்மேஷன் வந்து ஆடிட்டருக்கு அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்னா நம்மளோட இன்கொயர் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு போய் சொன்னோமே மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் அண்ட் பர்சனல்லாம் அவங்கள்ட்டலாம் போய் கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? அது கேட்குறது, இது பார்க்குறது, அவ்வளோதான் வித்தியாசம். கேட்டுட்டு பார்க்கணும், பார்த்துட்டு கேட்கணும், இதுவும் ஹெல்ப் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூட் அப்சர்வேஷன் ஆர் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங். எதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்சர்வோ இன்ஸ்பெக்டோ பண்ணுவோம் அப்படின்னா அந்த என்டிட்டியோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் ஆர் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்தது அதோட டாக்குமெண்ட்ஸை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதோட பிஸ்னஸ் பிளான் என்ன, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இதெல்லாம் அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ் அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட ரெக்கார்ட்ஸு, அதோட இன்டர்னல் கண்ட்ரோல் மேனுவல்ஸு, இதெல்லாம் நம்ம வந்துட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் மேனேஜ்மெண்ட்டால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்ஸையும் நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? குவார்ட்டர்லி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டு, இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸையும் நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரிப்போர்ட்டட் பை மேனேஜ்மெண்ட் அண்ட் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். அப்புறம் மினிட்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். த என்டிட்டிஸ் ப்ரிமைசஸ் அண்ட் பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ், நேரில் போய் அவங்களோட இடம் எப்படி இருக்குது, பில்டிங் எப்படி இருக்குது, அவங்க வச்சுருக்க பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன பாயிண்ட்டு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டு. என்கொயர் பண்ணுறோம், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறோம், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? IAOI. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிப்பா நீங்கள் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அப்டைன்டு பை பெர்ஃபார்மிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் மே பி யூஸ்டு பை த ஆடிட்டர் ஆஸ் ஆடிட் எவிடன்ஸ் டு சப்போர்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அதாவது
நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது கரெக்டாக. அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி ஆடிட் எவிடென்ஸாக வச்சுக்கிறாரு. அதை எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை அசஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆடிட் எவிடென்ஸாக இந்த இன்ஃபர்மேஷன் அப்டைன்டு பை பர்ஃபார்மிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கல்யாண சாப்பாடு சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கான எவிடன்ஸ். நம்ம போய் மணமேடையில் நிற்கிறப்ப ஃபோட்டோ எடுக்கிறப்ப கேட்பாங்க, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டேன், சாம்பார் சூப்பராக இருந்துச்சு, இந்த சட்னி இருந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம்ல. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடச்சிது? நம்ம சாப்பிட்றப்ப தான் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆடிட்டர் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அவருக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுதான் அவரோட எவிடன்ஸ். நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா தானே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா அப்போ நான் அந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த எவிடன்ஸாக வச்சுக்குவார். ஓகேவா? இதுக்கு மேலே இன் அடிஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆடிட்டர் வந்துட்டு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோசர்ஸ் அண்ட் ரிலேட்டட் அசர்ஷன்ஸ் அண்ட் அபவுட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ், ஓகேவா, இதெல்லாம் பற்றி கூட எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறேன், வேறு எந்த ப்ரொசீஜரும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அடம்பிடிக்க தேவையில்ல. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறப்பவே இன் அடிஷன் ஆடிட்டர் வந்து கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பற்றி, அக்கௌண்ட் பேலன்சஸ் பற்றி, டிஸ்க்ளோசர்ஸ் பற்றி, ரிலேட்டட் அசர்ஷன்ஸ் பற்றி, அப்புறம் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பற்றிலாம் கூட அவர் பிளான் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதை பற்றின எவிடன்ஸை அவர் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்டில் இன்னும் தெளிவாக அதையே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். The auditor also may choose to perform substantive procedures or test of controls concurrently with risk assessment procedures. It is because it is efficient to do so. ஓகேவா? இது ஆஸ் யூஷுவல் ஐசிஐ வந்துட்டு உங்களை இப்போ திடீர்னு சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. பயந்துக்காதீங்க. இதெல்லாம் நம்ம என்னன்றதை இப்போ ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இப்போ ரிஸ்க்கை அசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஆடிட்டில் அப்படின்றதுக்கு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்லாம் பிளான் பண்ணுவோம்ல, அது 2 வகைப்படும். அந்த 2 வகை தான் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அதை நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம், அதாவது அதை எப்படி பண்ண போகிறோம்ல, நமக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறப்பவே சைட் பை சைடு இதையும் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதையும் சேர்த்து பண்ணலாம், அதை முடிச்சுட்டு தான் இதை ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்மளோட டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஜோஜோ லிமிடெட் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த வருஷம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம தான் அதோட ஆடிட்டராக. ஸோ இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஆன்சர் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஜோஜோ லிமிடெட் அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்தது உடனே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகிறதுனால மேபி அதோட அசட்ஸையோ லைபிலிட்டிஸையோ அதுக்கேற்ற மாதிரி பூஸ்டப் பண்ணி காமிக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அந்த ரிஸ்க் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம எதுக்கும் பார்த்துட்டே வந்துடலாம். ஓகேவா? கோ டு பேஜ் வந்துட்டு 80. ஜோஜோ லிமிடெட் வந்துட்டு அடுத்த வருஷம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக பிளான் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கிரேட்டர் சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. என்ன இருக்குது அப்படின்னா, தேர் குட் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்டென்ஷனல் மேனிப்புலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவன் தெரிஞ்சே மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறான். எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் அவன் போய் லிஸ்ட் பண்ணோடனே அவன் ஷேரை நிறைய பேர் வாங்குவாங்க, அவனுக்கு லிஸ்ட் பண்ணோடனே குட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் ஆடிட் ரிஸ்க்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகுது, ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் பை த ஆடிட்டர் வென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். இது எதோட டெஃபினிஷன்? ஆடிட் ரிஸ்கோட டெஃபினிஷன். தேர்ஃபோர் ஆடிட் ரிஸ்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். நம்மளோட கம்பெனி வந்து அடுத்த வருஷம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனால் நமக்கு என்ன, லிஸ்ட் ஆகலைன்னா நமக்கு என்ன, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிறது கரெக்டாக தப்பான்னு தானே பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் சின்ஸ் அது லிஸ்ட் ஆக போகிறதுனால மக்கள் வந்து அதை வாங்கணுன்ற எண்ணத்தில் இவன் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு
வேணும்னே இன்டென்ஷனலாகவே மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய தூரம் போயிட்டோன்னா நான் இப்போ எங்கே இருக்கேன், நான் யார்? சாரி கைஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப தூரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். ஓகே, On pursuing financial statements of JoJo Limited put up for audit, it is observed by the auditor that current ratio have been improved from 1.2:1. போன வருஷம் 1.2:1 இருந்துச்சான். கரண்ட் இயரில் 1.75:1 அப்படின்னு இருக்கான். ஓகேவா? அப்போது வந்துட்டு எந்த மாதிரியான ஆடிட் ரிஸ்க் இதில் இருக்குது அப்படிங்கிறத ஆடிட்டர் கேட்குறாரு. ஓகேவா? இதுக்கும் லிஸ்டிங் ஆஃப் கம்பெனிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கும் நம்ம போய் ஆன்சர் பார்த்துடலாம். இந்த தடவை டைப் பண்ணி போயிடலாம். ஒரு 81 இல்லை 82 போடுவோம். இப்போது ஜோஜோ, அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, கரண்ட் ரேஷியோ திடீர்னு 1.2லேருந்து 1.75 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? அந்த இடத்துல ஆடிட்டர் எந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறாரு? இதுக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இட் இஸ் நோட்டிஸ்டு பை த ஆடிட்டர் தட் கரண்ட் ரேஷியோ ஹேஸ் இம்ப்ரூவ்டு ஃப்ரம் 1.2:1. ஓகேவா? போன வருஷம் 1.2:1 இருந்துச்சு. அதுலேருந்து இந்த வருஷம் 1.75:1 வந்திருக்கு. ஆக்சுவலாக 2:1 வந்தால் ஐடியல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐடியலாக எது பெஸ்ட்டோ அதை நோக்கி போயிருக்கு. எப்படி அப்படின்னா, ஆடிட்டர் வந்து இந்த இடத்துல அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணணும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக. ஓகேவா? இதுதான் அவங்க கேட்டிருந்த கேள்வி, எந்த மாதிரியான டூலை யூஸ் பண்ணுவார் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடிட்டர் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜருக்கு. இந்த இடத்துல கரண்ட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு போன வருஷத்தை விட. ஓகேவா? இந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும்? கரண்ட் அசட்ஸ்லேயும் கரண்ட் லைபிலிட்டிஸ்லேயும் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 1.22:1 1.75:1 கொண்டு வரணும்னா, எய்தர் நான் கரண்ட் அசட்ஸை இருக்கிறத விட ஃபேக்காக ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பேன், ஆர் கரண்ட் லயபிலிட்டிஸை ஆல்ரெடி இருக்கிறத விட ஃபேக்காக டிக்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ரேஷியோ மாறினதுனால எனக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது? இதில் கரண்ட் அசட்ஸும் கரண்ட் லயபிலிட்டிஸும் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆடிட்டராக நமக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் லாஜிக்கலாக திங்க் பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியணும்? இது கரண்ட் ரேஷியோ, அதாவது கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நல்லா செக் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இட் இஸ் பாசிபிள் தட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கரண்ட் ரேஷியோ இஸ் ஆர்டிஃபிஷியல் டியூ டு மிஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஹேஸ் பீன் டன் டு செக்யூர் குட் ரெஸ்பான்ஸ் டு த ப்ரொபோஸ்ட் இஷ்யூ ஆஃப் த கம்பெனி நெக்ஸ்ட் இயர். ஸோ இதுக்கும் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. போன கொஷனுக்கு சொன்ன அதே பதில் தான். இது வந்து நம்ம இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்றது இருக்கக்கூடாது. பட் நம்ம ஆடிட்டராக இருக்கப்ப இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஓகேவா? அடுத்த வருஷம் அவங்க வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகிறதுனால குட் ரெஸ்பான்ஸ் வரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு புரியணும். ஓகேவா? ஐயோ, பேஜ் நம்பரை பார்க்கலையே. ஒரு 20 பேஜ் படிச்சிருப்போமா? இல்லை, அதை விட கம்மியாக தான் படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது இப்போது நம்ம SA 315 முடிச்சுட்டு SA 320 ஆரம்பிக்கிறோம். நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் தனித்தனியாக போஸ்ட் பண்ணிக்கலாம்.